எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்துருப்போம். அவங்களுக்கு ஒரு ஏஜிங் ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. எந்த வயசுல ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு 60 வயது 70 வயசு அதை எட்டி பிடிக்க போகும்போது தான் அவங்களுடைய தோல்ல சுருக்கம், வயசான ஒரு தோற்றமே ஒரு 60 வயதுக்கு மேலே தான் இருந்திருக்கும். வியாதிகளும் 60 வயது 70 வயதுக்கு மேலே தான் அவங்களுக்கு அந்த நோய்களே உள்ள வரதை நாம் பார்த்துருப்போம். ஆனால் இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல ஒரு 30 வயது ஆகும் போதே 40 வயது ஆகும் போதே நம்மளுடைய ஏஜிங் ஸ்டார்ட் ஆகுது. ஆக நம்மளுடைய ஸ்கின் டெக்ஸ்டர், ஆக நம்மளுடைய தோல்லாம் சுருங்க ஆரம்பிக்குது, நம்மளுடைய மசில் மாஸ் குறைய ஆரம்பிக்குது. ஆக நம்மளுடைய ஆர்கன் வைட்டாலிட்டி, அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் தளர்வாகுது. வேகமாக செயல்பட்டு இருந்த அந்த உறுப்புகள் ஒரு 30 வயசு 40 வயசுலேயே தளர ஆரம்பிச்சிருக்கு. நம்மளுடைய போன்லாம் பார்த்தோம்னா நல்ல ஸ்ட்ரென்தண்டாக இருக்க வேண்டிய போன் பார்த்தோம்னா ஆக போன் அதனுடைய எலாஸ்டிசிட்டி, அதனுடைய வீரியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஆக வீரியமாக இருக்கிறது அப்படியே தொலைன்னு நம்மளுடைய போன் ஆகுது. ஆக நம்ம கீழே விழுந்து உடனே ஃப்ராக்சர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகிடுது. அந்த போன் டெக்ஸ்டர் மாறி போயிடுது. இப்படி நம்முடைய உடல் ஏஜிங் ஒரு 30 வயதிலே ஸ்டார்ட் ஆகி பல வியாதிகள் நீங்கள் பார்த்தோம். 30 வயசுலேயே நிறைய பேருக்கு டயபெட்டிக் சுகர் இருக்கிறத நம்ம பார்க்கலாம், பிபி வந்துடுது. ஸோ பல வியாதிகள் நமக்குள்ள வாங்கிடுறோம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில். இப்போ நான் செய்யக்கூடிய ஒரு 4 பயிற்சிகள் 5 பயிற்சிகள் நாம் இப்போ பார்க்கலாம். இந்த 5 பயிற்சி மட்டும் நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஆத்மசுத்தி தியானம் நாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஆக இந்த பயிற்சியை ஒவ்வொரு பயிற்சியும் ஒரு நிமிஷமாக கட்டாயம் நாம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒவ்வொரு பயிற்சியும் நினைவுகள் புருவமத்திக்கு கொண்டு வந்து அந்த அகஸ்தியமா மகரிஷியுடைய துருவ நட்சத்திரத்தினுடைய பேராற்றல் எனக்கு கிடைக்கணும், என் உடம்பு ஆரோக்கியமாக ஆகணும் அப்படிங்கிற அந்த நினைவுகளை கொண்டு வாங்க. இப்போ நம்ம பயிற்சிகளை போவோமா? நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய அந்த பயிற்சி பார்த்தோம்னா விபரீத கரணி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போங்க. இப்போ நாம் முதலாக பார்க்கக்கூடிய பயிற்சி விபரீத கரணி. இப்போ நாம் அப்படியே படுத்துக்கிறோம் மெதுவாக. இப்போ 2 கால்களை மெல்ல தூக்குறோம். இப்போ நம்ம பட்டில் 2 கைகளை தாங்கி பிடிச்சிக்கிறோம். கால் முட்டியை மடக்கி இந்த பொசிஷனில் நாம் வச்சுக்கிறோம். நினைவுகள் புருவமத்தி, அகஸ்தியனுடைய பேரொருள் பேரொழியால் துருவ நட்சத்திரத்தினுடைய பேராற்றல் கிடைக்கணும் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி புருவ மத்தியில் 1 நிமிஷம் ஏங்கி இருங்க. இப்படி 1 நிமிஷம் நாம் நிற்கிறதுக்கு இந்த பயிற்சியில் முயற்சி பண்ணி பார்ப்போம். இப்போ அடுத்ததாக நாம் செய்யக்கூடிய பயிற்சி சர்வாங்காசனம். இப்போ அப்படியே கால்களை நல்லா மேலே தூக்குறோம். தூக்கி காலை எந்த அளவுக்கு நாம் நேரம் நிற்கிறோம். நினைவுகள் புருவமத்தி, துருவ நட்சத்திரத்தினுடைய பேராற்றல் கிடைக்கணும் ஈஸ்வரா. இப்போ நம்ம அடுத்தது 3ஆவதாக செய்யக்கூடிய பயிற்சி ஹலாசனம். இப்போ அப்படியே கால்களை பின்னாடி பெண்ட் பண்ணி கொண்டு வரும். இந்த பயிற்சியில் 1 நிமிஷம் நம்ம நிற்கிறோம். 3. இப்போ அப்படியே கால்களை கீழே இறக்குறோம். இப்போ நாம் 1 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 கால் முட்டியை மடக்கிக்கிறோம். ஒரு தோள்பட்டை அளவுக்கு கால்களை விரிச்சு வச்சுக்கிறோம். இப்போ நாம் 2 கைகளை கால் பாதங்களுக்கு மேலே நம்ம பிடிச்சிக்கிறோம். இப்போ அப்படியே நாம் இடுப்பு பகுதியை எவ்வளோ தூரம் தூக்கி நிப்பாட்ட முடியுமோ நிப்பாட்டிக்கலாம். ஆக சேது பந்தாசனா போகிறோம். இப்போ நினைவுகள் புருவமத்தி, துருவ நட்சத்திரத்தினுடைய பேராற்றல் கிடைக்கணும். 1 நிமிஷம் இல்லைங்க இந்த பயிற்சியில் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அடுத்தது இதுக்கு மாற்று ஆசனம் மத்ஸ்யாசனா நம்ம இந்த பயிற்சிகளுக்கு பண்ணுறோம். இப்போ 5ஆவது பயிற்சியை மத்ஸ்யாசனம் பண்ணுறோம். இப்போ கால் மடக்கி பத்மாசனத்தை போட்டுக்குங்க. இப்போ அப்படியே உச்சந்தலை கொண்டு வந்து தரையில் வச்சு 2 கைகளை கட்டவரல பிடிச்சிக்கிறோம். நினைவுகள் புருவமத்தி, துருவ நட்சத்திரத்தினுடைய பேராற்றல் கிடைக்கணும் ஈஸ்வரா. இப்போ அப்படியே மெல்ல ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கால்களை மடக்கி சைடில் பெண்ட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கோ. ஆகவே நம்ம இப்போ 5 பயிற்சிகள் நம்ம பார்த்தோம். இதை நம்ம இந்த தியானத்தோடு இணைஞ்சி இந்த யோக பயிற்சிகள் செய்யுங்க. ஆக உங்களுடைய 60 வயது ஆனாலும் உங்களுக்கு 40 வயது தோற்றம், ஆக உங்களுக்கு அந்த ஏஜை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆக இந்த 5 பயிற்சியில் அவ்வளோ பலன் இருக்குது. மெய்ஞானிகள் கொடுத்தது. ட்ரை பண்ணி பாருங்களேன். இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.